எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியின் திருக்கோவில் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 1/4/2026 புதன்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், பங்குனி மாதம் 18ஆம் நாள், பௌர்ணமி கிரிவலம். நாளை கருநாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:10 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய யோகம் 3 மணி வரை விருத்தி நாம யோகம், பின்பு துருவ நாம யோகம் வருகிறது. இன்றைய காரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் 3:57 வரை, பின்பு அஸ்தம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு, மீனத்தில் சனி, சூரியன். இன்றைய நாளில் பௌர்ணமி கிரிவலம் செய்வது சிறப்பு. எல்லாரும் கிரிவலம் செய்யறங்க, ஏங்க பலனை அனுபவிக்க முடியல? கிரிவலத்தோட விஷயம்லாம் மறந்து போய்கிட்டு இருக்கீங்க. இப்படி போனா அது என்னத்துக்கு ஆகிறது? நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறத விடவும் நீங்க நல்லா அதை பயன்படுத்திடாதன்னு உண்டு. பயன்படுத்தாத எந்த பக்தியுமே செயல்படாதுங்க. ஓம் நமச்சிவாயான்றதை தவிர வேற எதுவுமே மனசுல வரக்கூடாதுங்க. கர்ப்பிணி பெண், 9 மாத கர்ப்பிணி பெண் எப்படி நடந்து கிரிவலம் செய்வாளோ அது போல அடிமீது அடி வைத்து தான் கிரிவலம் செய்யணும். கிடுகிடுன்னு ஓடி போய் சுத்தி வந்து நான் மலை சுத்திட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவும் நடக்கலன்னா என்னங்க அர்த்தம்? எல்லாருக்கும் கிடைக்காம அந்த கும்பல் வந்துகிட்டு இருக்கு. ஒரு முறை இறைவனை தரிசித்தவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன? அங்க இருக்கிற மகாசக்தி யுகங்களாக மாறிக்கொண்டிருக்கிற அம்மலை. இந்த யுகத்தில் கருணை மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதை வாங்குகின்ற வரத்தின் வாயிலாக பெறுவதற்கு நாம் தான் முயற்சிக்க வேண்டும். ரொம்ப சிறப்பான பௌர்ணமியில கிரிவலம் வாங்க, அனைத்து நன்மைகளும் பெற்றுக்கொள்ளுங்கள். ராசி பலனுக்கு செல்வோம். மென்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக நிறைய விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. நீங்கள் செய்து வந்த முயற்சிகளில் கிரக பலன்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது ரொம்ப நாளைக்கு இல்லைனாலும் குறைந்த அளவு ஒரு ஷார்ட் டைம், 1 மாசம் 2 மாசம் அப்படி கிடைக்கிறப்போ நீங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாவே போதும். சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான விஷயங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தமட்டில் வரவுகள் கூடுகின்ற நாளாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் உதவிகள் கிடைக்கும். ஒரு மேம்பட்ட பொருளாதாரத்திற்கான வழிவகைகள் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தமட்டில் இதனால் எப்பொழுதும் பயம் நீங்கி வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கிறது. புரியுதுங்களா? பயம் எப்போதும் பயம். அதுவும் குரு மட்டும் தனிச்சு இருக்கிறது பயமா? அப்படிலாம் கிடையாது. நீங்க இரட்டை சிந்தனைவாதி, ஒற்றை சிந்தனைக்கு வாருங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. உங்களுக்கு வெற்றி எப்போதும் உங்கள் காதலில் இருக்கும். வாழ்த்துக்கள், வெற்றி பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். நன்மை ஏராளமா நடக்க காத்திருக்கிறது. கண்ணியத்தோடு சில விஷயங்கள் செய்யும் போது நீங்க வெற்றி பெறுவீர்கள். எப்போதும் உங்கள் கண்ணியத்தை தவறிடாமல் இருந்தாலே உங்கள் வாழ்வில் என்னாலும் வெற்றிகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால தடை தாமதங்கள் உண்டு. வெற்றி கொண்டாட்டத்துக்குள்ள போனா ஏன் தடை வருது அப்படின்னா, மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரம் சந்திரனோட பயணமே உங்களுக்கு தாமதப்படுத்தி கொடுத்துரும். பயம் வந்துடும். அந்த பயத்துல இருந்து நீங்க வெளியே வரணும். அவ்வளவுதான். வந்தாவே இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும்.
கன்னி ராசி என்பவர்களுக்கு ராசி தன்மையை பார்த்தீங்கன்னா, ராசிக்குள் சந்திரன் பயணம் ஒரு உயர்வை தேடி தரும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா கன்னி ராசி எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. தாய் உள்ளம் கொண்ட அந்த ராசி வந்து எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. வருதுங்களா? உயர்வும் நோக்கி பயணப்படக்கூடிய அமைப்புகள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு இன்பமயமான நாள். எல்லாமே எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி, கொண்டாட்டம். இது எப்படி ஒன்னு கிடைச்சு ஒண்ணு கிடைக்கலன்னு கிடையாது, எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி என்பவர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் பரிசு உங்கள் காட்டில் பரிசுன்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்து நல்ல ஒரு இறை வழிபாடு சிந்தனையோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. வார்த்தைகள்ல கவனமா இருங்க, பிள்ளைகள் விஷயத்தில் கவனமா இருங்க, பயணங்கள்ல கவனமா இருக்கு. புரியுதுங்களா? உடல் வந்து ஜீரணமாக தன்மைக்கு போகும், அதை கவனமா பார்த்துங்க. வயதானவர்களுக்கு, இளமையானவர்களுக்கும் வயிறு உப்பசங்கள் ஏற்பட்டு மறையும். இன்னும் 6ஆம் இடங்கிறது அந்த மாதிரி இருக்கு. அதை கவனமா இருங்க, பார்த்து கொள்ளுங்க. நன்றியோடு நன்றி உணர்வு மிக்க இறைவனை வழிபடுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசி என்பர்களே, தனுசுவை பொறுத்து மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லாமும் பெருமைக்குரிய விஷயங்களா இருக்கும். புரியுங்க? அந்த பெருமை கிடைக்கணும்னா உச்சத்தை நோக்கி பயணம் பண்ணணும். உச்சத்தை நோக்கி பயணம் பண்ணணுன்றதுலாம் இல்ல, உச்சமான சிந்தனையில் இருந்தாலே பயணம் வெற்றி அடையும். அதனால உங்கள் சிந்தனை மேலோங்குகின்றது, வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு குறைவு இல்லை. புரியுதுங்களா? சந்திராஷ்டமமே விலகி போயிருச்சு. புரியுதுங்களா? ஆதாயம் மிக்க ஒரு நல்ல நாள், பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் ராகு சேர்க்கைங்கிறது புகழ் கீர்த்தி சேர்க்கை பலன் உண்டு. நீங்க என்ன நினைச்சாலும் அது கிடைக்கும். நீங்க கிடைக்காத விஷயமே எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனா நீங்க திங்கிங் உங்களோட திங்கிங் கிடைக்கும். நான் படிக்கிறேன்னா படிக்கணும், வேலை செய்யணும்னா வேலை செய்யணும், நான் என்ன வேணுமோ அதை செஞ்சீங்கன்னா நீங்க மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இல்லையா? அப்ப இன்றைய தினம் அப்படிங்கிறது 1/4/2026 என்ன ஏப்ரல் மாசம். ஏப்ரல் மாசம் வந்துடுச்சுனாவே நம்ம ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம பழைய பாட்டுக்கு போக வேணாம். ஏப்ரல் மேயிலே ஒண்ணுமே இல்லை, காஞ்சி போச்சுன்ற பாட்டுலாம் இல்லை. ஏப்ரல் வந்தாவே புத்துணர்ச்சி, புது தெம்பு. பாதி வருஷத்தை கடந்துட்டோம். 2026 4 மாதங்கள் கிட்டத்தட்ட கடந்து வந்துட்டோம். அப்ப இது இனிமேலையும் தூங்கிட்டு இருந்தா எப்படி வருது? வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? ஜெயிக்கிற தன்மைக்கு வாங்க, வெற்றி பெறலாம். மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் உங்கள் முயற்சி வெற்றி பெறும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. புரியுதுங்களா? எதைக்குமே வாக்கு கொடுக்காம இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. இவ்வளவு 2 கான்செப்ட் தான். நீங்க உங்களுக்கு போற போக்கில் விட்டுட்டீங்க, இறை வழிபாட்டோடு போங்க. ஒரு மலை சுத்துறோம், தெய்வ வழிபாட்டு போறோம், இறைவனுக்கு பூஜை பண்றோம் அப்படின்னு போனீங்கன்னா நிரந்தரமா இருப்பீங்க. அதுல போய் நீங்க கணக்கு பார்த்துட்டீங்கன்னா இருக்க முடியாது. அவ்வளவுதான். அதுதான் இறை தொண்டு, இறை செயல். அது உங்களுக்கு வந்து நிக்குது. புரியுதுங்களா? அதை நீங்க பயன்படுத்துங்க. அதுவும் இப்ப சனி சூரியன் சேர்க்கை தந்தை மகனுக்குமான உறவு கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு மறையும். அதனால எந்த விதமான வாக்குவாதத்துக்கும் போகாதீங்க. உங்களுக்கு எது வரணுமோ அது வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க